வெல்கம் டு மெய்ப்பொருள். மனைவி வந்து பான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானுமே நிறைய கேசஸ் பார்க்குறேன். அதில் வந்து விமன் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒய்ஃப் வந்து அவரோட ஆண் நண்பர்கிட்ட வந்து தாம்பத்திய உறவு பற்றிலாம் சேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதாவது தாம்பத்திய உறவு பற்றி இன்னொருத்தர் சொல்கிற அளவுக்கு கூட எதனால் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வருது, கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ? ஒரு வேர்டே இருக்குது, பிளட்டானிக் லவ்னு ஒரு லவ் இருக்குது. அப்படின்னா பிளட்டானிக் லவ்னா ஒரு கணவர் வந்து அவங்க மனைவியை வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி அன்நேச்சுரலாக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டாரு. இப்போ இந்த செக்ஸுவல் ஃபீலிங்ஸை, அந்த செக்ஸுவல் டிசைர்ஸை எப்படியே ஒரு கணவரோ இல்லை மனைவியோ வெளிப்படையாக பேசிக்கிறது. இன்னொரு கேஸும் நான் பார்த்தேன். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையும் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுனால் வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ ஒரு மனைவி வந்து ஆண் நண்பர் கூட ஃபிசிக்கல் இன்டிமசி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லவ் பண்ணுறங்கிற பேரில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தள்ளி தள்ளி இருந்துச்சு. இப்போ எல்லாம் நெருக்கமாயிட்டோம் ஃபோன் மூலமாக எல்லாருமே கனெக்டட் ஆகிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா? ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்கார், ஒய்ஃப் வந்து டாக்டராக இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ வந்து இவங்களோடலாம் இருந்துட்டு தானே வந்த, அதனால தானே இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. கணவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆகி இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. டிவோர்ஸ் கேட்டு கோர்ட் வாசலில் நிற்கிற கப்புள்ஸோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் கணவன் மனைவிக்குள்ளே அவங்களே பேச தயங்குற விஷயத்தை, ஆனால் பேச வேண்டிய விஷயத்தை உடச்சி பேசி கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவு இல்லாமல் எப்படி இருக்கிறது, எப்படி நம்பிக்கையாக இருக்கிறது, எப்படி நேர்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் சில கேசஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட நம்மக்கிட்ட பேச வந்திருக்காங்க சைக்காலஜிஸ்ட் சுஜித்ரா மேடம். அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது, இல்லை இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு உங்கள் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கோ, இல்லை அந்த பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ மேடம்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். மேடம், இந்த கணவன் மனைவி உறவு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனைவி வந்து பான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாஸ்டர் பெட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் கேட்குறாரு. அதுக்கு கோர்ட் வந்து அது அவங்களோட தனிப்பட்ட ப்ரைவேசி தானே, மனைவின்னு வந்துட்டாலே அவங்கள வந்து அடிமையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுக்காம உத்தரவு போட்டாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது வந்து இது வந்து என்னோட ப்ரைவேசி நீ தலையிடாத, இது உன்னோட ப்ரைவேசி நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க. இப்போ கணவர் சொன்னார்னா மனைவி வந்து இது வந்து ஆணாதிக்கம்னு எடுத்துக்கிறாங்க. அதுவே மனைவி சொன்னாங்கன்னா இது வந்து மனைவி வந்து திமிரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணவர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைவசியை எப்படி நாங்கள் உங்களுக்குள்ள ஹேண்டில் பண்ணுறது? ப்ரைவசி அவசியம் தானா? ப்ரைவசி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அவசியம், நான் ரொம்ப அவசியம்னு சொல்வேன். ஏன்னா எல்லார்கிட்டையுமே நம்ம 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியாது, யார்கிட்டையுமே நம்ம 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியாது. நமக்கு மட்டும்தான் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ முன்னருந்தே நம்ம வந்து இந்த மேல் சொசைட்டியில் வந்ததுனால கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பான் பார்க்குறாரு, இல்லை மாஸ்டர் பேட் பண்ணுறாருன்னா அதை வந்து ஒரு டேக் இட் ஈஸியாக பார்க்குற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் விமெனுக்கு வந்து அதே அளவுக்கு ஒரு ப்ளஷர் தேவை, அதே அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஐ மீன் லைக் ப்ரைவசி தேவைன்றதை வந்து நம்ம யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வருது. பட் நானுமே நிறைய கேசஸ் பார்க்குறேன். அதில் வந்து விமன் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஏதாச்சும் பொண்ணு பார்த்துட்டு ஒரு மாஸ்டர் பேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைவசியில் இது வந்து ப்ரைவசின்றதோடையிலுமே ரைட்ஸ்ன்னு சொல்வேன். இட் இஸ் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் தேர் ப்ளஷர் அண்ட் ஆல் தட். ஸோ இட் ஹேஸ் டு பி ஈக்குவலி ரெஸ்பெக்டட் தான் நான் சொல்லுவேன். ப்ரைவசி கண்டிப்பாக அவசியம்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ ஒரு மனைவி வந்து கணவர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஆனால் மனைவி வந்து அந்த கணவர்கிட்ட வெளிப்படையாகவும் இருக்காங்க. ஆனால் கணவர் மட்டும் அவரோட ஃபோனை வந்து மறைச்சி யூஸ் பண்ணுறது, பாஸ்வேர்டு கூட சொல்லாமல் யூஸ் பண்ணுறது, அந்த மனைவி கேட்டால் தரமாட்டேங்கிறது, அப்போ சண்டை போடுறது, என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது. ஆனால் மனைவி வந்து வெளிப்படையாக இருக்காங்க, சிலலாம் கொடுக்குறாங்க, ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண் வருதுல, நான் வந்து உன்ட்ட ஹானஸ்ட்டாக இருக்கேன், வெளிப்படையாக இருக்கேன், நீ என்கிட்ட வெளிப்படையாக இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி, ஆனால் அப்படி கேட்டோம்னா சந்தேகப்படுற அப்படிங்கிற ஒரு திருப்பி பதில் வருது. இப்போ இந்த இடத்துல அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்குள்ள? ஆக்சுவலி வந்து ஒரு
டிரான்ஸ்பரன்சின்றது நான் 100% தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். தட் டசன்ட் மீன் தட் பீயிங் தேர் செல்ஃப் அதை வந்து காட்டாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒய்ஃப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட விஷயங்களை வந்து பகிர்றாங்களோ அதே அளவுக்கு ஹஸ்பண்டும் பகிர்ந்தாகணும். பகிரலன்னா அங்கேயே ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்றது தான் பேஸ். ஏன்னா நம்ம ஒரு மடியில் கனம் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ஃபிஷி. அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு. நம்மளும் நிறைய அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கேசஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு இப்படி பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால எல்லாருமே ரீச்சபிளாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒளிஞ்சு பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் சந்தேகம் வரும். அதை கேட்கும்போது அவர் ஃபோனை தரணும்னு அவசியம் இல்லை, ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரலாம் இல்லையா? ஃபோனை தராதது வரைக்கும் அது அவரோட ப்ரைவசின்னு சொல்லலாம். நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிற, வேணா பாரு, எதுவும் இருக்காது, ஏன்னா நாங்கள் அப்படி பேசலை அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரதுக்கு த ஒய்ஃப் இஸ் பவுண்ட் டு, இல்லைன்னா த ஹஸ்பண்ட் இஸ் பவுண்ட் டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் தராமல் இன்னொரு பதில் என்ன மாதிரி திருப்பி எதிர்கேள்வி என்ன மாதிரி வருது அப்படின்னா, நான் ஃபோனை கொடுத்தாதான் உன்கிட்ட கொடுத்தாதான் நீ என் மேலே நம்பிக்கையாக இருப்பியா, ஃபோனை கொடுக்கலனாலும் நீ என் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், அதுதான் உண்மையான உறவு, உண்மையான பாசம் அப்படிங்கிறாங்கல்ல. கரெக்ட். அப்போ என்னக்கிட்டையும் அந்த மாதிரி கேட்காம இருக்கணும்ல. நான் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்களா? இந்த கொஸ்டினும் இருக்குல்ல. ஸோ எங்கேயும் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒய்ஃபும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒய்ஃப்டையும் அந்த ஷேரிங் இருக்கணும். அந்த ஆக்சுவலி டிரான்ஸ்பரன்சி லைக் ஃபுல்லாக இருக்காட்டினாலும் கூட ஷேரிங் இருக்கணும். ஷேரிங் இல்லைன்னா அங்கே வந்து கண்டிப்பாக அந்த பாண்டே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒய்ஃப் வந்து ஃபோன் ஏடிஎம் பின் முதற்கொண்டு ஃபோன் பாஸ்வேர்டு முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. அதே ஹஸ்பண்டும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நான் கேட்குறேன். நான் இருக்கேன் அதனால் நீ இப்படி இரு அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, சில ப்ரைவசி 2 பேரும் வச்சுக்கணும். லைக் ஏடிஎம் பின்ஸ் எல்லாத்தையுமே தரணும்னு அவசியம் இல்லை. சில ப்ரைவசி வச்சுக்கலாம். ஆனால் எந்த இடத்துலயாச்சும் கிளாஷஸ் வருது, ஒரு இடத்துல ஃபைட் வருது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரது 2 சைடும் தரணும். அந்த எக்ஸ்பிளனேஷனும் தராமல் போகும்போது அந்த இடத்துல பாண்டேஜ் இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னு சொல்லி இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது சம்மந்தமாக மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் என்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒய்ஃப் வந்து அவரோட ஆண் நண்பர்கிட்ட வந்து தாம்பத்திய உறவு பற்றிலாம் சேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கணவருக்கு தெரிஞ்சிருச்சு. இது சம்மந்தமாக டிவோர்ஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு. இது வந்து ஒரு க்ரூயல்ட்டி தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதாவது தாம்பத்திய உறவு பற்றி இன்னொருத்தர் சொல்கிற அளவுக்கு கூட எதனால் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வருது, கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ? இது ரொம்ப பேசிக். கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பேசுகிற அந்த பாண்ட் இல்லை. கணவனும் மனைவியும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை போது வைக்குதுன்னா அதை பற்றி அவங்க ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் பாண்ட் க்ரியேட் பண்ணி எமோஷ்னலாக பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாததுனால அவங்க வேறு இடத்துல போய் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேர்டே இருக்குது, பிளட்டானிக் லவ்னு ஒரு லவ் இருக்குது. அப்படின்னா பிளட்டானிக் லவ்னா அவங்களுக்குள்ள எமோஷ்னல் பாண்ட் இருக்குமே தவிர ஒரு மாதிரி தப்பான செக்ஷுவல் பாண்டோ செக்ஷுவல் நீடோ இருக்காது. ஸோ இந்த பிளட்டானிக் லவ்வில் தான் எல்லா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹஸ்பண்டே அந்த எமோஷனல் அவைலபிலிட்டியை கொடுத்துட்டாருன்னா தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் அனதர் பர்சன் கம்மிங் இன். மேடம் சொன்னதை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டிலே யாராவது ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை நீங்களே கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனைலேருந்து எப்படா வெளியில் வரதுன்னு தெரியாமல் இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படா அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா மேடம்கிட்டே நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆலோசனை அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படி கவுன்சிலிங் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய் அந்த கவுன்சிலிங்கை நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ மேடம்கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ புதுசாக கல்யாணமானவங்களை பற்றி வரலாம். இப்போ பஞ்சாப் ஹைகோர்ட்டில் என்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட நம்ம தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி நச்சரிச்சிட்டே இருந்திருக்காங்க. அவர் முடியாதுன்னு இருக்காரு. உடனே அவரை வந்து பயங்கரமாக வந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தியிருக்காங்க. இந்த கொடுமை தாங்க முடியாமல் அவர் வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக கல்யாணமான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? ஸோ புதுசாக கல்யாணமானவங்கள்ட்ட நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் செட்டப்லேருந்து வந்தவங்க ஒன்றா வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க நல்லா பேசிக்காமல் வராங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவசி இஷ்யூஸ்லேயே பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் வரும். அதனால ப்ரைவசி இஷ்யூஸில் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகிறதுல பிரச்சனை வரும். அந்த பொண்ணு அந்த பையனோட ஃபேமிலி கூட, அந்த பையன் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்குள்ளே மிங்கிள் ஆகிறதுல பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒருவேளை இவங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ
இல்லைன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ. இப்போ அதுல இருந்து ஒரு சிலர் உள்ள கணவரோ இல்லை மனைவியோ வந்து நம்ம வந்து வெளிப்படையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல பழைய பாஸ்ட் லைஃப்பை சொல்லிடுவாங்க. வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் நாளப்பின வந்து நீ அப்பயே இப்படி தானே இப்பயே இப்படி தானே அந்த வார்த்தை வந்துடும். அது உணவு பிரச்சனை வரும். கரெக்ட். அப்போ பாஸ்ட் லைஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க சொல்லலாமா ஓப்பனா? என்ன கேட்டால் பாஸ்ட் லைஃப்பை சொல்லணும். ஆனால் சொல்லும்போது எவ்வளோ பாலிஷ்டாக சொல்கிறீங்கன்றது இருக்கு. A to Z வரைக்கும் சொல்லணும்னு இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்தது, அதை நான் வந்து கலந்து வந்தேன், அவ்வளோதான். ஸோ நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்லணும். தேர் மஸ்ட் பி சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு பார்க்கணும். என்ன கேட்டால் ஒன்று பிரச்சனை இப்போ வந்துட்டுருக்கு, நீங்கள் அதை பற்றி அட்ரஸ் பண்ணி ஆனோம். செக்ஷுவாலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். அப்படின்னா செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் இருக்குது, பைசெக்ஷுவல் இருக்குது, கே இருக்குது, லெஸ்பியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அவங்க என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவ்வளோவா ரொம்ப செக்ஷுவலாக இருக்க முடியல. ஒன்றா சேர ஆரம்பித்து ஒன்றா வாழ ஆரம்பித்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் போயிடுறாரு. அதை பற்றின ரெக்ரெட்டும் இல்லை. ஏன்னா புதுசாக கல்யாணம் பண்ணவங்க ஒன்றா இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு நாள் கால் பண்ணி சொல்கிறாரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி நான் வந்து கே பான் தான் பார்ப்பேன், 1 மணி நேரம் பார்ப்பேன், அதனால் உன்னோட என்னால் வாழ முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி கேசஸ் நான் நிறைய பார்க்குறேன். பசங்க கேயாக இருந்து அவங்க ஓப்பனாக சொல்லாததுனால விமன் வந்து வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற கல்யாணத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னை கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னவே நல்லா வந்து நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிடணும். அவங்க செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன, செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் என்ன, எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வந்து ஒன்றா வாழ்கிறதா வேணாமா, தனியாக போகிறதா, என்ன சாய்ஸ் இருக்குது, மாமனார் மாமியாரோட வாழ போகிறாங்களா இல்லை தனியாக வாழ போகிறாங்களா, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறாங்களா இல்லை ஒர்க் பண்ணாமல் இருக்க போகிறாங்களா, ஏன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளமாக ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை ஒர்க்கு பிரேக் எடுத்தாங்கன்னா எவ்வளோ நாள் பிரேக் எடுக்க போகிறாங்க, அப்போ எவ்வளோ சப்போர்ட், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன வேணும், இப்படி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கா, ஒருத்தவங்க சைலண்ட்டாக இருந்து ஒருத்தவங்க மட்டும் பேசுகிறவங்களா இருந்தால் ஓகே, 2 பேரும் ஓவராக பேசுகிறவங்களா இருந்தாலும் ப்ராப்ளம், 2 பேரும் ஒன்றுமே பேசாதவங்களா இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த கணவர் வந்து நான் ஒரு கே அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு. இப்போ ரீசெண்டாக வந்து சண்டிகர் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு. என்னென்னா ஒரு கணவர் வந்து அவங்க மனைவியை வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி அன்நேச்சுரலாக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டாரு. இது சம்மந்தமாக கேஸ் போய் அவங்கள வந்து டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு, அந்த பிரச்சனை டிவோர்ஸில் போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்சி, அது கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லி, தாம்பத்திய குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரு. இப்போ இந்த செக்ஸுவல் ஃபீலிங்ஸை, அந்த செக்ஸுவல் டிசைர்ஸை எப்படியே ஒரு கணவரோ இல்லை மனைவியோ வெளிப்படையாக பேசிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கணவன் மனைவியை வெளிப்படையாக பேச தயங்குறாங்க. ஸோ இப்படி ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்படி ஒரு செக்ஸுவல் டிசைர்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசணும். அது மனைவியெல்லாம் பேசிட்டாலே இவளுக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அவங்களால பேச முடியாது, கணவர் சும்மாவே பேச மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கண்டிப்பாக கேப் வளர்த்தானே செய்யும். இது எப்படி அந்த செக்ஸுவல் ஃபீலிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது அவங்களுக்குள்ள? ஆக்சுவலி நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இது ரொம்ப கிளியராக நான் சில விஷயம் பேசி ஆகணும். இது ப்ரீ ஜட்ஜ்மெண்டெல்லாம் போகவும் வேண்டாம். அதே மாதிரி இதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. நம்ம 2 பேரும் இதை பற்றி பேசுவோம். இதில் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்மளோட லைஃப் நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை பற்றி பேசலான்னு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு ஒவ்வொன்றா பேசிட்டு வரணும். இப்போ நான் கொடுத்த ஒரு ப்ரியாம்பிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டுட்டு பேசும்போது ஆப்வியஸ்லி இது என்னவா இருக்கும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் இருக்குமே ஒழிய, ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோன்ற தாட் ப்ராசஸ் வராது. மேபி அவங்க மெச்சூர் எனஃபாக இருக்காங்க, ரொம்ப கிளியர் கட்டாக அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த டேபுலாம் வேண்டாம், நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேருமே ஓப்பனாக இதை பற்றி பேசிக்கிறது ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் சஃபர் ஆகிறது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸும் நான் பார்த்தேன். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையும் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுனால் வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியல. ஹீஸ் அ கே, அந்த பையன் கேயாக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இவங்க வந்து ஒரே ஒரு தடவை மேட் பண்ணி அதுலேயே வந்து குழந்தை வந்துடுச்சு. ஸோ இந்த பொண்ணு இந்த குழந்தை இருக்கிறனால அவர் கே இல்லை, அவர் வந்து அவராக நினச்சிட்ருக்காரு, இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா அவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார், எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கார்.
இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது முதலே அவங்க பேசியிருந்தா இந்த பிரச்சனையை தவிர்த்துருக்கலாம். இது ஒரு ரொம்ப லைஃப் டிசைடிங் பிரச்சனை இல்லைங்களா? இப்போ ஒரு குழந்தைய வந்ததுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒன்று தெரியறது இல்லை, கேயாக இருந்தால் குழந்தை பிறக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியா? ஆமாம் நினைக்கிறாங்களா? ஆமாம். ஸோ கேயாக இருந்தாலும் குழந்தை பிறக்கும், குழந்தெல்லாம் பிறக்கும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் மோர் டுவர்ட்ஸ் மேல். நீங்கள் சொன்னீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி கொடுத்தோம்லாம் போகிறோமா இல்லை ஒன்றா தான் சேர்ந்து வாழ்கிறோமா, இதெல்லாம் முன்னக்கூடியே பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே முக்கியமாக கப்புள்ஸ் பேச வேண்டிய ஒரு விஷயம், நான் டவுரி வாங்குவேனா வேண்டாம் மாட்டேனா, நான் டவுரி கொடுப்பேனா மாட்டேனா, இந்த விஷயத்த பேசணும். ஆனால் கப்புள்ஸ் யாரும் அந்த விஷயத்த பேச போகிறதில்ல, பையனோ பொண்ணோ அந்த விஷயத்த பேச போகிறதில்ல. ஏன்னா அவங்களோட வயசு ஆர்வ கோளாறு அப்படி. அவங்களோட அப்பா அம்மா தான் அந்த டவுரி பற்றி விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க. ஆனால் இது எங்கே வந்து பிரச்சனை வைக்கணும்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்து இவ்வளோ பவுன் தான் போட்டு வந்தா, இன்னும் இவ்வளோ பவுன் கொடுக்கல, நீ பைக்கு கொடுக்கல, காரு கொடுக்கல, ரொக்கம் இவ்வளோ தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக வந்து நிற்கும். இன்னும் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படித்தான் உத்தரப்பிரதேசில் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு. மனைவி வந்து டவுரி கொடுக்குறது பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்க உடம்புல HIV ஊசியை வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ இது பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து அந்த கணவர் மேலேயும் கணவர் குடும்பத்து மேலேயும் கேஸ் போட சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஸோ ஒரு மனைவி மேலே, கணவர் மனைவியோ இவங்க உறவுக்குள்ள பணம் தான் முக்கியமாக, அதுவும் HIV ஊசியை போட்டு கொள்கிற அளவுக்கு பணம் ரொம்ப முக்கியமாக, பண தேவை அதிகமாக? ஆக்சுவலி பணம் முக்கியமாக இல்லையான்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தவங்கள அபிப்பிராயம், அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் டவுரி பற்றி ஒரு பையனும் பொண்ணும் பேசுகிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. டவுரி பற்றி மட்டும் இல்லை, ஒரு வேளை அந்த பொண்ணு ஏர்ன் பண்ணுற பொண்ணாக இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஏர்னிங்கை யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க? கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகும். ஸோ நான் தான் வச்சுக்க போகிறேன்னா அது என்னோட பணம், நீங்கள் உங்கள் வீட்டில் கொடுக்க போகிறேன்னா அது உங்களோட பணம். இல்லை நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு அதே ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறதை அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி கிளியராக அவங்க பேசுகிறது ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் இவ்வளோ பவுன் போட போகிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவா, இல்லை அதிகமாக வேணுமா, அதிகமாக வேணும்னா நாங்கள் தரதா இல்லை, இது முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அந்த பொண்ணும் தைரியமாக பேசணும், பொண்ணும் பேசணும், பையனும் வந்து இப்போ வந்து பசங்க வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டவுரி இதெல்லாம் கம்மியாக இருக்குது. பட் அதுக்காண்டி டவுரியே கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கேட்குறது கம்மியாயிருச்சு, விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ என்னை கேட்டால் ஃபினான்ஷியல் ஸ்டப்ஸ் பற்றியும் அவங்க வந்து பேசுகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இது எல்லாமே டிவோர்ஸ்க்கு போய் நிற்கிற ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் வந்து பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய பெயின் தரதுக்கு முன்னாடி இப்போவே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட் இல்லைங்களா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னீங்க வந்து எதுவாக இருந்தாலும் வந்து உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமோ தெளிவாக பேசிக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் பேசுகிறதுக்கே அங்கே தயாராக இல்லாத பட்சத்தில், யாராவது ஒரு ஆள் வந்து பேசுகிறதுக்கே தயாராக இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இட்ஸ் அ கிளியர் சைன் இல்லைங்களா? அவர் பேசுகிறதுக்கே தயாராக இல்லைன்னா அவர் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பார்? இன்னும் வந்து அவர் முன்னாடி வரல, அந்த பையனோ அந்த பொண்ணோ முன்னாடி வரல. அப்போது அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட பிடித்தம், அவங்களோட இதெல்லாம் இன்னும் இங்கேயோ பின்தங்கி இருக்குது. இந்த பின்தங்கி இருக்கிற நபரை சில பேருக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் வெல் அண்ட் குட் கல்யாணம் பண்ணலாம். இல்லை என் கூட ஓப்பனாக பேசுகிற பொண்ணு தான் எனக்கு வேணும், என் கூட ஓப்பனாக பேசுகிற பையன் தான் எனக்கு வேணும், நான் இப்படி இருப்பேன் இப்படி இருக்க மாட்டேன்றதை சொல்கிற பையன் தான் எனக்கு வேணும்னா அவர் நம்மளுக்கு ரைட் சாய்ஸ் இல்லை. அவரோ அவங்களோ நமக்கு ரைட் சாய்ஸ் இல்லை. அதான் இப்போ வந்து பேசுகிறதுக்கே தயாராக இல்லாத பட்சத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை எல்லா குடும்பத்துலையும் நடக்கும், எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் நடக்கும். என்னென்னா மூணாவதாக ஒரு நபர் வந்து உள்ளே வருவாங்க, பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ இல்லை ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் வருவாங்க. அப்படி மூணாவது நபர் உள்ளே வரும்போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்போ தான் பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். இப்போ இந்த மூணாவது நபர் உள்ளே வராத அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது ரொம்ப முக்கியம் தானே? கண்டிப்பாக. எப்போவுமே தேர்ட் பர்சனை உள்ளே விடக்கூடாது. அது வந்து மாமியாராக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா மித்த யாருமே நமக்கு தேவையில்லை. யாரும் உள்ளே வர முடியாது. இந்த பாண்டை ஸ்ட்ராங்காக வச்சுட்டோன்னா மித்த எந்த பாண்டை நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஹஸ்பண்டை பற்றி பொண்ணோட அம்மா ஒன்று சொல்கிறாங்க, இல்லை பொண்ணை பற்றி பையனோட அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எது நடந்திருக்கும் எது நடந்திருக்காதுன்னு. அந்த ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்காது. அதுக்கு மீறி தெரியாத ஒர்ஸ்ட் கேஸில் கூட வந்து கேட்பாங்க என்ன நடந்துச்சு,
எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சு, எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்படி கேட்கும்போது அது சார்ட் அவுட் ஆகும். ஸோ பேசுகிறதுன்றது ரொம்ப மஸ்ட். இப்போ ஒரு மனைவி வந்து ஆண் நண்பர் கூட ஃபிசிக்கல் இன்டிமசி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லவ் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இப்போ அது வந்து அடல்ட்ரி ஆகாது, அதாவது கள்ள தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவர் இல்லை மனைவியை தாண்டி இன்னொரு ஆண் நண்பர்கிட்டையோ இல்லை வந்து இன்னொரு பெண் நண்பர்கிட்டையோ பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கோவம் வரும், ஒரு பொசசிவ்னஸ் வரும். பொசசிவ்னஸ்னே சொல்லலாம். இப்போ அந்த பொசசிவ்னஸ் வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு பொசசிவ்னஸ் எப்போ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கே இவரோ இல்லை இவளோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஐ திங்க் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு இன்செக்யூரிட்டியில் வருது இல்லைங்களா? தனத்தானே ஒரு பயம் வச்சிருக்கும் போது, தான் மேலேயே ஒரு பயம் வச்சிருக்கும் போது, ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். காம்ப்ளெக்ஸ்ன்றத விட ஒரு இன்செக்யூரிட்டி தான் கரெக்டான வேர்டு. ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்போது தான் அந்த பொசசிவ்னஸ் வருது. அப்போது அந்த லவ் மேலே இருக்கிற ஆக்சுவலி நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், பிளட்டானிக் லவ்னு ஒன்று சொன்னேன். ஸோ பிளட்டானிக் லவ் பார்த்தீங்கன்னா எந்த வித தப்பாக இருக்காது, எந்த வித அந்த கிஸ் யூ ஹக் யூ அந்த மாதிரி எந்த மெசேஜஸும் இருக்காது. ஆனாலும் க்ளோஸாக இருப்பாங்க. ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எமோஷ்னலி தேர் கனெக்டட் ஸோ மச். அதுதான் வந்து அந்த பிளட்டானிக் லவ்ன்றது. அதில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டுமே இருக்காது. இதுக்கே இவருக்கு கோவம் வருதுன்னா எங்கேயோ இவர் மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க ஒய்ஃப் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது the partner has to understand possessiveness to what extent. எந்த எல்லை வரைக்கும் இருக்கு போகுது. Possessiveness to what extent நீங்க இருக்க போறீங்க. See, ரொம்ப நேச்சுரல், நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங் தான். ஸோ இந்த டாக் வந்து நான் என்னோட ப்ரொஃபஸரோட பேசியிருந்தது. எவ்வளோ நாளைக்கு மென் வந்து சைட் அடிப்பாங்கன்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில், அவங்க சாகிற வரைக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கும் தன்னோட எமோஷ்னல் வெல்னஸை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும்னு நினைக்கலாம். பசங்களுக்குன்னா ஒன்று, பொண்ணுக்குன்னா ஒன்றுன்னு வர முடியாது இல்லைங்களா? இதில் என்ன நம்ம பார்த்துக்கணுன்னா, அந்த எமோஷ்னல் வெல்னஸை இவர் எப்படி கொடுக்கலான்றதை வேணால் இவர் பார்க்கலாம். புரியுது. ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஓகே, நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். நிறைய பேர் வந்து அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஆப்போசிட் பர்சன் மேலே சொல்கிறது வந்து இருக்க தான் செய்யும். நேச்சுரலாக நடக்கிற சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து நடக்கக்கூடாது. எஸ், அஃப்கோர்ஸ் முன்னைய காலத்தில் நம்மளுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இவ்வளோ ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ எல்லாம் நெருக்கமாயிட்டோம், ஃபோன் மூலமாக எல்லாருமே கனெக்டட் ஆகிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் எவ்வளோ எமோஷ்னல் ஃபிசிக்கல் பாண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ த பர்சன் இஸ் கோயிங் டு பி வித் யூ. சரிங்களா? ஸோ அந்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணுமே ஒழிய நம்ம டெய்லி உட்காந்து ஃபோனை செக் பண்ண முடியாது, பின்னாடியே ஃபாலோ பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் சில இடத்துல இவங்க தப்பு பண்ண போகிறாங்கன்னு தெரியும், அந்த டைம் நம்ம பேசிக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கிறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு பற்றி நம்ம பேசணும். இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா, லாங் டேர்மாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பையன் மேலே ரேப் கேஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கூட அவங்க ஏதாவது பிரிஞ்சு போகிறாங்க, அந்த மாதிரி எல்லா பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஃபேமிலி, குழந்தை, தாலி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். நான் அது அந்த அடிமைன்னு சொல்லலை, அடிமைப்படுத்துறதுக்குன்னு சொல்லலை, ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காவது பிரிஞ்சு போகாமல் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி எதுவுமே இல்லை, அவங்கள திருப்பி ஒன்று சேர்க்கறதுக்குன்னு எதுவுமே இல்லை. அப்போ அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதனால் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? ஆக்சுவலி லவ் வர்றதுக்கு 3 விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு ஸ்டர்ன்பர்க் தியரின்னு ஒரு தியரி இருக்குது, ட்ரையாங்கிள் ஸ்டர்ன்பர்க் தியரின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேஷன், இன்டிமசி, அப்புறம் 3வது கமிட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட்டே கிடையாது. ஆமாம், நான் உங்களுக்கு கமிட்டடாக இருக்கேன், நீ எனக்கு கமிட்டடாக இருக்கேன்னு எதுவுமே கிடையாது. அப்போது அந்த கமிட்மெண்ட்டே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதையுமே கிளைம் பண்ண முடியாது. எனக்கு நீ இதை பண்ணணும், உனக்கு நான் அதை பண்ணணும், நமக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கு. அவங்க முதலே அதெல்லாம் பேசிடுவாங்க, எதுலேயுமே கமிட்டடாக இருக்க வேணாம், அப்படியே போகலாம் அப்படின்றத பேசிடுவாங்க. ஸோ அதில் வர ப்ராப்ளம் என்னென்னா, இனிஷியலாக அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்கன்னா, நமக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இல்லை, ஆனால் அட்டாச்மெண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அட்டாச்மெண்ட் இல்லை, அவங்க இல்லாமல் நான் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வரலாம். ஆனால்
அஸ் டேஸ் கோஸ் பை நம்ம எல்லாம் ஹியூமன், நம்ம வல்னரபிள், ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆகும், அந்த பர்சன் மேலே அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆகும். நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், ஓகே கண்மணியில் கூட வருமே. ஸோ அவங்க வந்து எனக்கு தான் இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்டோட வேர்டு தான் அதெல்லாம். ஸோ பொண்ணுங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வரலாம், பசங்களுக்கு கூட அந்த அட்டாச்மெண்ட் வரலாம். அப்படி அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா இவன் நம்மது இல்லையேன்னு நினைக்கிறதே ஒரு மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம். நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறது வந்து ஒரு மாதிரியான ஆன்சைட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்டெப்ஸ் வரும். மெயினாக கமிட்மெண்ட் இஷ்யூஸ் தான் வரும் அவங்களுக்கு. ஏன்னா அது கமிட்டடே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், ஆப்வியஸ்லி கமிட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அவங்களே பார்த்துப்பாங்க. அதனால எந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்காது, ஈஸியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஈஸியாக பிரிஞ்சு போயிடலாம். ஆனால் ஒருவேளை ஒரு லாங் ரன்ல அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அந்த அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும், ஆன்சைட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகும், நிறையா பிரச்சனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரிலாம் ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய டைப் ஆஃப் கேசஸ் வந்திருக்கு. அதில் நீங்கள் கேட்டனால ஒரு கேஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கார், ஒய்ஃப் வந்து டாக்டராக இருக்காங்க. ஸோ டாக்டர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் பேசியிருக்காங்க. பேசும்போது இவங்க வந்து அவரை பற்றி ஃபுல்லாக எதுவும் தெரிஞ்சுக்காம முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நான் அதை பிரேக்கப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இவங்களா சொல்லலை, அந்த பையன் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதை பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால உடனே இவங்க சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நான் முன்னவே சொன்ன மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்களா இல்லையான்றதை கேட்காம அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், நீ வந்து இவங்களோடலாம் இருந்துட்டு தானே வந்த, அதனால தானே இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. கணவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆகி ஒரு நாள் என்னோட செஷனுக்கு வராங்க. செஷனுக்கு வந்து பேசுகிறாங்க. பேசி பார்த்தா லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பையனோட பர்சனாலிட்டியே தப்பாக இருக்கோ அப்படி. பர்சனாலிட்டி ஐடியாலஜின்னு சொல்கிறீங்களா? இல்லை. ஸோ பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ பர்சனாலிட்டி டிஸார்டர்னால் என்னென்னா, கிளஸ்டர் ஏ, கிளஸ்டர் பி, கிளஸ்டர் சின்னு சொல்லிட்டு 3 கிளஸ்டர் இருக்குது. அந்த 3 கிளஸ்டர் கீழேயும் 4 பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது. அதில் ரிலேஷன்ஷிப்பில் பர்சனாலிட்டி டிஸார்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல், ஹிஸ்டீரியானிக், பார்டர் லைன், நார்சிஸ்டிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இவங்க 4 பேருமே நாட் க்யூரபிள். இவங்களாம் க்யூர் பண்ணவே முடியாது. நார்சிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அன்பை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஐயோ மை மேன் இஸ் த ரோமியோ ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் லைட்டிங் ஒன்று பண்ணுவாங்க. கேஸ் லைட்டிங்னா என்னென்னா, உங்களை கரெக்டாக எமோஷ்னலாக எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்குமோ அந்த இடத்துல உங்களை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு அன்பு தர மாட்டாங்க, உங்களை நெக்லெக்ட் பண்ணுவாங்க, உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு சாரி சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இது எனக்கு வந்து இந்த பர்சன் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரில் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து அது போயிட்டுருக்கு, இன்னும் முடியல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிஸார்டர்லாம் கூட இருக்குது. ஸோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கூட அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது பெட்டர். ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து 2 பேருக்கும் என்ன, நிறைய பேர் இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போகணுமா, இதுக்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போகணுமா, நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழலையா, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்த காலம் வேற, இப்போ வேற, ஃபெசிலிட்டிஸ் வேற, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற, எக்ஸ்போஷர் வேறு, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வேறு நிறையா இருக்குது இல்லைங்களா. அதனால் அவங்க 2 பேரும் வந்து அவங்க லவ் லாங்குவேஜ் என்னன்னு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது, அவங்களுக்கு எதுவும் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது. பேசினாலே ஆல்மோஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேளை எங்களுக்கு டவுட் வருதுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குன்னு ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அது பண்ணி பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஃப்ளிக்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் சண்டை வருதுன்னா அந்த சண்டை பின்னாடி எப்படி போட போகிறாங்க, அக்காமடேட்டிங்காவா, இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 டைப்ஸில் எந்த மாதிரி டைப்பில் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம் பிஃபோர் கெட்டிங் இன்டு அ மேரேஜ். ஒருத்தவங்க உண்மையிலுமே மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஒரு கவுன்சிலிங் வர்றதுக்கோ இல்லை ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கோ தயங்கவே கூடாது, தயங்கவும் மாட்டாங்க. ஆமாம் மேடம், நான் இதுக்கு முன்னாடி அட்வொகேட்ஸ்கிட்ட வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தமாக, கணவன் மனைவி பிரச்சனைகள் சம்மந்தமாக இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து வெறும் டிவோர்ஸ் கேஸு, கோர்ட் என்ன சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு, இது சம்மந்தமாக மட்டும் ஒன்லி லீகலாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து எனக்கே வந்து ஒரு எங்கள் நேயர்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இப்படிலாம் பிரச்சனை வரும், இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அது இப்படி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் எனக்கே இப்போ ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸையோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையோ யாராவது ஒருத்தரை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துருவாங்க நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற லிங்க்கில் போய் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி மேடம்கிட்ட நீங்கள் தாராளமாக பேசலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. பட் நம்ம சேனல் பார்த்துட்டு வரதுனால லீகல் சொல்யூஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அட்வொகேட்ஸை வச்சு நாங்கள் வீடியோ பண்ணுறோம். நீங்கள் அவங்கள்ட்ட தாராளமாக கேட்டுக்கலாம். மேடம்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மனநலம் சார்ந்து அந்த ஒரு உளவியல் சார்ந்து ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நான் உனக்கு எவ்வளவு முக்கியம், நீ எனக்கு எவ்வளவு முக்கியன்ற உறவுல மட்டும்தான் சண்டை வரும். அதான் புருஷன் பொண்டாட்டி சண்டை. நாங்கள் சண்டை போடாத நாளே கிடையாது.